Hello, greetings to you my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PGTRB யூனிட் 1 அல்ஜிப்ரா தான் my dear friends பார்க்க போறோம். சோ உங்களுக்கே தெரியும் PGTRB எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு. சோ இதுக்கு அப்புறம் நான் கண்டென்ட் வந்து நான் ரெகுலரா தர ட்ரை பண்றேன். நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் my dear friends. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிலபஸ் பார்ப்போம். சோ இதுதான் my dear friends யூனிட் 1 அல்ஜிப்ராக்கான சிலபஸ். ஓகே, இது வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தா நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸும் எக்ஸாம்பிள்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் பேஸ் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குரூப்ஸ்னா என்ன, அது பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் சப் குரூப்னா என்ன, இதை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிளிக் குரூப், ஏன்னா இது வந்துட்டு இந்த டைப் ரைட்டிங் கிளாஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த ஒரு சிங்கிள் லைன், அந்த மிடில் லைன், அது மாதிரி இந்த குரூப் கான்செப்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜஸ்ட் டெஃபினிஷனை கோ த்ரூ பண்ணிட்டு போயிடவே கூடாது. இந்த டெஃபினிஷனில் இருக்க ஒரு ஒரு வார்த்தைக்கான மீனிங் வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக புரியணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது புக்ஸ் இருந்தாலுமே அதுலேயுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் குரூப்போட கான்செப்ட் அந்த டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலும் நான் அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு குரூப்ஸ்னால் என்ன சார், பேசிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், சார் குரூப்னா என்ன அப்படின்னா. ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோம்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் குரூப்ஸுங்கிறது. ஒருத்தவங்க என்னப்பா குரூப்பாக இருக்கீங்களா அப்படின்னு வாங்கல, அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்கலில் குரூப்ஸுங்கிறது ஒரு டேர்ம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் 11ல் செட்டு, ரிலேஷன், ஃபங்க்ஷன், அதில் செட்டு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேசிக்கலாக குரூப் வந்துட்டு எதுலேருந்து வர்றதுனா செட்டோட ஒரு பை ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேசிக்கலாக குரூப்போட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செட்டுக்குள்ளார ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கும் 2 எலமெண்ட்டுக்குள்ளார. அந்த பைனரி ஆப்ரேஷன் எனக்கு ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அவன் நம்ம மேத்தமெட்டிக்கல் குரூப்புக்குள்ளார வருவான். இல்லைனா அவன் குரூப்புக்குள்ளார வரமாட்டான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நம்ம ஒருத்தவங்களும் ஒரு குரூப்புக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நீ வந்து நல்லா படித்தாதான் என் குரூப்பில் வர முடியும், நீ வந்து சண்டை செஞ்சாதான் என் குரூப்பில் வர முடியும். அந்த மாதிரி மேக்ஸும் வந்து ஒரு 4 கண்டிஷன் வச்சுருக்கு. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த செட் பைனரி ஆப்ரேஷன் எக்யூப்டாக இருந்தாலும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீ வந்து குரூப்புக்குள்ளார வரலாம். அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக குரூப்புங்கிறது. அந்த 4 கண்டிஷன் என்னங்கிறதுலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வெர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு குரூப். இந்த 4லாம் பேசிக்கலாக பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா டெப்த்தாக கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. What is a group in algebra? இதுதான் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். It's a set equipped with a binary operation that satisfies 4 important properties. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி எலமெண்ட், இன்வெர்ஸ் எலமெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து க்ளோஷரும் அசோசியேட்டிவிட்டியும் ஓரளவு வந்துட்டு நமக்கு சிமிலர் தான், கொஞ்சம் ஈஸி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ். ஏன் சொல்கிறேன்னா குறிப்பாக சப்குரூப்பில் இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது சப்குரூப்பில் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு குரூப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குரூப் ஃபஸ்ட் நமக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த எலமெண்ட் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். க்ளோஷரும் அசோசியேட்டிவிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதாச்சும் இதில் வந்துட்டு என்ன சொல்லிருப்பாங்கன்னா பைனரி ஆப்ரேஷன். இந்த பைனரி ஆப்ரேஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதை வந்துட்டு ஸ்டாரா டாட்டா வந்து டினோட் பண்ணுறாங்க. டாட்டுங்கிறனால இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இந்த இடத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் எடுத்துக்கலாம், சப்ராக்ஷன் எடுத்துக்கலாம், மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம், இல்லைனா மாட் கான்செப்ட்லாம் வரும். அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா, அது வர்றப்ப உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தியரி, அதை பற்றி நான் ஃபுல் டெப்த்தாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பைனரி ஆப்ரேஷனாக எது வேணாலும் வரலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ட்டு எது வேணாலும் வரலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து பைனரி ஆப்ரேஷன். ஸோ க்ளோஷருங்கிறப்ப நீங்கள் அந்த ஆப்ரேஷனை அப்ளை பண்ணுறப்ப மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதே எலமெண்ட்டுக்குள்ளார இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான்
ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. ஸோ ரியல் நம்பர்ஸ்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரியல் நம்பர்ஸ்குள்ளார நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துடும், ஹோல் நம்பர்ஸ் வந்துடும், இன்டீஜர்ஸ் வந்துடும், பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர்னு எல்லாமே வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர். அதனால எனக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நான் எந்த ஒரு 2 எலமெண்ட் ரியல் நம்பர்லேருந்து எடுத்து ஆட் பண்ணனாலோ சப்ட்ராக்ட் பண்ணனாலோ அது வந்துட்டு மேக்ஸிமம் இதுக்குள்ளார இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதுவே அசோசியேட்டிவிட்டினா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது வந்து அசோசியேட்டிவிட்டி. இது வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் வரப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட். இப்போ வந்து ரியல் நம்பர்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் பாசிட்டிவ் சம்மேஷன் நான் எடுத்துக்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 0 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 0 வந்துட்டு ரியல் நம்பர்ஸில் இருக்குது. மேபி நான் எடுத்துக்கிற ஒரு செட்டில் ரியல் நம்பர் சம்மேஷன் எடுத்து ஆப்ரேஷனை நான் சம்மேஷன் எடுத்து ஆனால் இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் 0 இல்லைன்னா இது வந்து குரூப்பில் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் முக்கியமாக இந்த ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் கொஞ்சம் குழப்பம். அது இல்லாமல் இது ரெண்டும் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா சப்குரூப் கான்செப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஆர்பிக்குமே சப்குரூப் பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லா டெப்த்தாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். Z ப்ளஸ், அதாச்சும் ஜெட்டுங்கிறது என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்டீஜர்ஸ். இவங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுக்கல, ஜென்ரலாக ஜெட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸுங்கிறதா நமக்கான பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு குரூப்பில் வருமா வராதா நீங்கள் இப்போவே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னு சொல்லலாம், இதெல்லாம் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து இன்டீஜர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ -5 -4 -3 -2 -1. ஸோ இதே மாதிரி இந்த சைடு நிறையா போகும். அடுத்து 0 1 2 3 4 இந்த மாதிரி நிறையா போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு இன்டீஜர்ஸ் ஜென்ரலாக. இப்போ இந்த இன்டீஜர்ஸில் அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 2 இன்டீஜர்ஸை நான் ஆட் பண்ணனா எனக்கு அகெயின் திரும்ப இன்டீஜர்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ 1 + 2ன்னு எடுத்துக்கிறேன், 3 1 - 1ன்னு எடுத்துக்கிறேன், 0. ஸோ 2 + 4 6 அகெயின் இருக்குது. இப்போ 2 - 3 -1 இருக்குது. ஸோ எனக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டியும் சம்மேஷனில் ட்ரூ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு 1 + 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் திரும்ப 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 + 2 இது எல்லாமே அப்படியே 1 + 2 + 5 அதே மீனிங் தான். நான் எப்படி மாற்றி போட்டு நான் ஆட் பண்ணாலும் எனக்கு அகெயின் திரும்ப 8ன்னு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ அசோசியேட்டிவிட்டியும் ட்ரூ தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட். இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் இதில் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கான புரிதலை தெளிவாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு எலமெண்ட்டையுமே நான் வந்துட்டு இப்போ ஐடென்டிட்டி பேசிக்கலாக என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு வாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்துட்டு நான் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், அந்த எலமெண்ட்டோடு இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரிஜினல் எலமெண்ட் தான் திரும்ப வரணும். ஸோ 2 பக்கமும் எனக்கு ஒரே மாதிரியே இருக்கணும், ஆனால் நடுவில் ஒரு ஆப்ரேஷன் இருக்கணும். அப்படிப்பட்ட எலமெண்ட்டு தான் பேர் தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். இதே தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு நான் என்னோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். நான் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் 11th 12க்கும் நிறையா கண்டென்ட் அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ரியல் அனாலிசிஸ்க்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நான் லிமிட்ஸ் கான்செப்ட்லாம் அப்லோட் பண்ணிருப்பேன். கேல்குலஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பேஸ், அந்த பேஸ் லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் இங்கே வர ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நிறையா நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம், நிறையா ஃபார்முலாஸ், நிறையா மெத்தட்ஸ். குறிப்பாக கிளாஸ் 12th இருக்க டிட்டர்மினன்ஸ் கான்செப்ட் நல்லா படிச்சுக்கோங்க. நம்மளோட அல்ஜிப்ராக்கு ரொம்ப தேவைப்படும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம் தான், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், கால்குலஸ் எல்லாமே முக்கியம். இது வந்துட்டு அல்ஜிப்ராக்கு ரொம்ப முக்கியம், மேட்ரிக்ஸும் டிட்டர்மினன்ஸும். ஸோ அதையுமே வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அவங்களுக்குமே நான் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்துட்டு என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ரேஷன் வந்துட்டு சம்மேஷன். ஸோ சம்மேஷனுக்கு 1 + 0னா திரும்ப 1, 2 + 0 திரும்ப 2, 3 + 0 திரும்ப 3, அதே மாதிரி தான் -1 இதே மாதிரி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் எனக்கு இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது, அது வந்து எனக்கு ட்ரூவாகவும் இருக்குது, அதனால் ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்
நம்ம பார்க்க வேண்டியது இன்வர்ஸ் எலமெண்ட். ஸோ இன்வர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, அதே மாதிரி ஐடென்டிட்டி எலமெண்ட்டில் ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருங்க. A ஸ்டார் E ஈக்குவல்ஸ் டு E ஸ்டார் A, இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 நான் எடுத்துக்கிறேன்னா 1 + 0 0 + 1, இது ரெண்டும் ட்ரூ ஆகுது. இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஆப்ரேஷன் கொடுத்தாலும், இப்போ நான் ஃபஸ்ட்டுங்கனால சமேஷன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். போக போக உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ட்ரிக்கியான கொஷின்ஸ்லாம் கேட்குறேன், நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே நீங்கள் செக் பண்ணணும். இதே கதை தான் இன்வர்ஸ்க்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்வர்ஸ் வர்றப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் அவுட்புட்டாக வரணும். அதாச்சும் இப்போ நான் 1 எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு அவுட்புட் 0 வரணும். அந்த எலமெண்ட்டும் எனக்கு வந்து என் குரூப்பில் இருக்கணும். அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் இந்த எலமெண்ட்டுக்கான இன்வர்ஸ் எலமெண்ட். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்வர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டெஃபைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஐடென்டிட்டி எலமெண்ட். நம்ம குரூப்பில் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கணும், அதை நம்ம டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் இன்வர்ஸ்குள்ளாரையே வர முடியும். ஓகே, ஏன்னா இன்வர்ஸோட அவுட்புட் வந்துட்டு நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட். அதே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் 1. இப்போ -1 நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து 0 வந்துடும். இந்த -1 ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்குது, நம்ம செட்டில் இருக்குது, அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே இது திருப்பி போட்டு சொல்லுவாங்க, இதுலேயும் அதே கதை இருக்குது. A இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் டு A இன்வர்ஸ் ஸ்டார் A. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்படி நம்ம பைனரி ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் வரணும். ஸோ இதில் எல்லாமே வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது என்னதுன்னா குரூப். அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து எபிலியன் குரூப் கான்செப்டும் ஒன்று இருக்குது. அது என்ன சார் எபிலியன் குரூப் அப்படின்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு அடிஷ்னலாக 5ஆவதாக ஒன்று இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சார் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா, இந்த கொடுத்துருக்கிற செட்டிலேருந்து ஏதோ ஒரு டேர்ம் A + B ஈக்குவல்ஸ் டு அகைன் B + A, அதாச்சும் இங்கே ப்ளஸில் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனி பைனரி ஆப்ரேஷனாக இருக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த குரூப் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே எடுத்து பாருங்களேன், ஸோ 1 + 2னாலுமே 2 + 1னாலுமே சேமாக தான் வரும். ஸோ எனக்கு வந்துட்டு இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது. ஸோ -1 -2ன்னு எடுத்துக்கிட்டாலுமே -2 -1ன்னு எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் எனக்கு இந்த குரூப் வந்து as well as எபிலியன் குரூப். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுங்க நான் தான் இவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அதே டக்குன்னு போயிடலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ இது வந்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது வந்துட்டு எபிலியன் குரூப். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0, அதாச்சும் 0 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்டர் மல்டிப்ளிகேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான்-0 ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன், இது வந்துட்டு குரூப்பாக இல்லையா? கொஞ்சம் தெளிவாக யோசிங்க. இதே மாதிரி இதே கொஷன்லாம் கேட்க மாட்டாங்க, இதிலே கொஞ்சம் ட்ரிக்காக கேட்பாங்க. இந்த மாதிரியான செட்டு குரூப்லாம் தருவாங்க, மற்ற கொஷின்ஸுக்கும் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் நம்பர்ஸ் ஆனால் எனக்கு வந்து 0 இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து பேசிக்கலாக டிஃபைன் பண்ணி வச்சுப்போமே. அப்போ வந்து 0 எனக்கு வந்து கிடையாது. அப்போ -2 -3 -1 நெக்ஸ்ட் 0 கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 இந்த மாதிரியே போகுது. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற செட், அதாச்சும் ரியல் நம்பர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்துட்டு நான் குரூப்பாக இல்லையானா இப்போ நான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா இங்கே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ நான் எதை மல்டிப்ளை பண்ணாலுமே எனக்கு அகெயின் ரியல் நம்பர்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். செக் பண்ணி பாருங்களேன், 1 2 சார் 2 திரும்ப ரியல் நம்பர் தான். ஸோ 3 1 சார் 3 2 சார். நான் எதை மல்டிப்ளை பண்ணாலுமே அகெயின் அது வந்துட்டு இந்த குரூப்புக்குள்ளார இந்த செட்டுக்குள்ளார இருக்க தான் போகுது. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி டிக் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவிட்டி லா. அசோசியேட்டிவிட்டி லாவும் இங்கே மல்டிப்ளிகேஷனுங்கிறனால அதுவும் ஓகே ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு எடுப்போமே, 1 2 சார் இன்டூ 5 ஈக்குவல்ஸ் டு 1 இன்டூ 2 இன்டூ 5. ஸோ 1 இன்டூ 2 2 2 இன்டூ 5 10 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் இங்கேயும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 10. எனக்கு வந்து அசோசியேட்டிவிட்டி லாவும் ட்ரூ ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி சொன்னல உங்களுக்கு க்ளோஷரும் அசோசியேட்டிவிட்டியும் ஓரளவு மேக்ஸிமம் ஓகே ஆயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் வில்லனே இருக்கான், ஐடென்டிட்டி எலமெண்ட்.
ஸோ இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் இதுக்கும் ஈஸி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலமெண்ட்டோட எந்த எலமெண்ட் பைனரி ஆப்ரேஷனுக்குள்ளே நான் பண்ணாலும் எனக்கு சேம் அதே அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷனுக்கு 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 × 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அகெயின் 2, 3 × 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அகெயின் 3, அதே -3 × 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அகெயின் -3. ஸோ இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு, அது வந்துட்டு 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இன்வெர்ஸ் கான்செப்ட்டுக்கு வரும். இப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் வந்துட்டு இந்த 0வை எடுத்தோம். மேபி இந்த 0 வச்சுருந்தா என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான்-0 ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ணோம். அதுவே நீங்கள் ரியல் நம்பர்ஸ் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் எடுத்துருந்தீங்கன்னா குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காது. ஓகே, ஸோ இதை நீங்கள் முன்னாடியே யோசிச்சுருந்தீங்கன்னா சூப்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இன்வெர்ஸ். இப்போ வந்து இன்வெர்ஸ்க்கு நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட். இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 1. அப்போ நான் எந்த எலமெண்ட் எடுத்தாலுமே அதோட ரெசிப்ரோக்கல் எனக்கு வேணும். இப்போ நான் 1 எடுத்துக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 1/2, அப்போ எனக்கு 1ன்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரியல் நம்பர்ஸுங்கனால எல்லாமே உள்ளார வந்துடும். ரேஷ்னல், இர்ரேஷ்னல் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ √2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்டு 1/√2ன்னு வந்துடும். ஸோ அகெயின் எனக்கு வந்துட்டு 1ன்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இன்வெர்ஸ்மே எனக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. பேசிக்கலாக இது வந்துட்டு குரூப் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்காக இங்கே வந்துட்டு 0 இல்லைன்னு எடுத்துப்போமே. மேபி இங்கே வந்துட்டு 0 இல்லை, ஆர் பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 0 என் செட்டுக்குள்ளார இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் 0 இந்த செட்டுக்குள்ளார இருக்குன்னா நான் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே வந்துட்டு செட்டுக்குள்ளார 0 வந்துட்டான். இப்போ இந்த செட்டுக்குள்ளே 0 வந்துருச்சுன்னா இன்வெர்ஸும் ஐடென்டிட்டியும் அடி வாங்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சார் அடி வாங்கும் அப்படின்னா, ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எலமெண்ட்டை 0வை எடுக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 0க்கு இன்வெர்ஸ் இருக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்வெர்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 1/0ன்னு வரும். 1/0 என்ன? அன்டிஃபைன்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த எலமெண்ட் ஆறுக்குள்ளார இல்லை. ஸோ இல்லைன்னா எனக்கு இது குரூப்பில் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லாக இந்த 0வை ரிமூவ் பண்ணிருக்கேன். 0 உள்ளார இருந்தானா இன்வெர்ஸ் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து அடம் பிடிப்பான். இவன் கொடுக்குற எலமெண்ட் வந்து ரியல் அந்த குரூப்லேயே இல்லை, அந்த செட்டுலேயே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இவன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். அதனால தான் நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு wrong my dear friends. Okay, so அதனால தான் இது வந்துட்டு இங்கே r-0 நான்-0 ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு குரூப் கொடுக்கும். ஜென்ரலாக ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் குரூப் கான்செப்டில் வராது. ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இது எபிலியன் குரூப் கான்செப்ட்லேயும் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், A.Bயும் B.Aவுமே சேமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தோட வேல்யூ சேமாக இருக்கனால அது எபிலியன் குரூப்லேயும் வருது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் 2x2 இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லீனியர் அல்ஜிப்ரா வரப்போ இந்த இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ், குறிப்பாக டிட்டர்மினன்ஸில் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸை பேஸ் பண்ணி நிறைய தியரம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செட் ஆஃப் 2x2 இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு மேட்ரிசஸ், அது 2x2 மேட்ரிசஸ்னால் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? சும்மா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒன்று கூட எடுத்துருந்தேன் 2 3 1 4. ஸோ 2 3 1 4ன்னு எடுத்துக்கிறேன்னா நான் இன்னொரு மேட்ரிசஸ் இதே மாதிரி வச்சு நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா சும்மா இப்படியே எடுத்துப்போமே, ஒரு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸே நான் எடுத்துக்கிட்டேன்னா திரும்ப எனக்கு வந்துட்டு இன்னொரு மேட்ரிசஸ் தான் வரும். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அதனால நமக்கு ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இதே கான்செப்ட் தான் அசோசியேட்டிவிட்டிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து 11th 12th அந்த மேட்ரிசஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்கலாகவே தெரியும். அசோசியேட்டிவிட்டி ட்ரூவாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாரி, நான் வந்து அடிக்கடி 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்குமே டீச் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துருச்சு. நான் கூடிய சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து அசோசியேட்டிவ்
க்ளோஷர் லா அஸ் வெல் அஸ் அசோசியேட்டிவிட்டி லா ரெண்டுமே ட்ரூவாக வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் இது 2x2 மேட்ரிசஸ் தான், அதனால நமக்கு யோசிக்கவே வேண்டாம். ரெண்டாவதுலேருந்தா இதுக்கப்புறம் தான் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி. இது ரெண்டுத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2x2 இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ்ங்கிறனால எனக்கு பேசிக்கலாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1 இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுமே இதுக்குள்ளார வரும், ஏன்னா இதுவுமே இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ்னால் என்ன சார் பேசிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ்னால் ஒன்றும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அது 2x2 மேட்ரிக்ஸ், அதாச்சும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி டிட்டர்மினன்ட் 0வாக வந்துருச்சுன்னா அதை வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதுவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா அதை வந்து நான் சிங்குலர்னு சொல்லுவாங்க, ரெகுலர் மேட்ரிக்ஸஸ்னு சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு திங். இங்கே வந்துட்டு நமக்கு இன்வெர்டிபிள்னா டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அன்டிஃபைண்டாக மாறிடும். ஏன் சார் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது எல்லாமே நான் லீனியர் அல்ஜிப்ரா வர்றப்போ உங்களுக்கு டெப்த்தாக சொல்லித்தரேன். ஸோ இங்கே டிவைடட் பை 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறனால ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த டேர்மே அன்டிஃபைண்டாக மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். அதனால தான் இங்கே வந்துட்டு டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுத்தேன்னா ஏவோட இன்வெர்ஸ், அதாச்சும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட எனக்கு இன்வெர்ஸ் கிடச்சிரும். அந்த இன்வெர்ஸை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு திரும்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ், இந்த ஏ இன்வெர்ஸோட ஒரு பியூட்டி. உங்களுக்கு இதிலே நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஏ இருக்கா, ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 4 2s are 8, 8 minus 3 5 my dear friends. Determinant of A வந்துட்டு 5. இப்போ வாங்க A inverse எழுதுவோம். So 1 divided by 5 adjoint of A my dear friends. அப்போ adjoint of A னா இது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிக்கணும். 4 2 minus 1 minus 3. ஓகே, இது 2x2 மேட்ரிக்ஸ்னால ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா A inverse is equals to 4 by 5 minus 3 by 5 minus 1 by 5 2 by 5. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏவையும் ஏ இன்வெர்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஐடென்டிட்டி வரும் பாருங்க. 2 3 1 4, அடுத்து 4 by 5 minus 3 by 5 minus 1 by 5 2 by 5. இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 8 by 5 minus 3 by 5 5 by 5 1 my dear friends. புரிஞ்சுதுல my dear friends? இங்க பாருங்க 8 by 5 minus 3 by 5, அப்போ வந்து 5 by 5 எனக்கு வந்து 1 ன்னு வந்துருச்சு. இப்போ இங்க பாருங்க minus 6 by 5 plus 6 by 5 minus 6 by 5 plus 6 by 5 0 ஆயிடும். அதுக்கப்புறம் 1 4 by 5 minus 4 by 5 0. அடுத்து minus 3 by 5 minus 8 by 5 again 5 by 5 1 my dear friends. ஸோ நமக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் திரும்ப வந்துருச்சு. ஸோ ஏ இன்வெர்ஸ் எனக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திருப்பி போட்டும் பாருங்கள், ஏ இன்வெர்ஸ் ஏ நான் பண்ணாலுமே எனக்கு அகெயின் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகே, நான் இப்போ அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரல் மேட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். எல்லா மேட்ரிசஸ்க்கும் நமக்கு வந்துட்டு இன்வெர்டிபிள் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மேட்ரிசஸுமே இன்வெர்ஸ் கொடுக்குமானா கொடுக்காது. அதுக்கு தான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டிட்டர்மினன்ட் வந்து ஃபஸ்ட்டு திங் நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும். எத்தனையோ மேட்ரிசஸ் இருக்குது ஈக்குவல் டு 0 தர மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு இன்வெர்டிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து இப்போ ஐடென்டிட்டியும் ட்ரூ ஆயிடுச்சு, இன்வெர்ஸ் மேட்ரிசஸும் ட்ரூ ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் செட் ஆஃப் 2x2 இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இது வந்துட்டு எபிலியன் குரூப் கிடையவே கிடையாது. அதில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நெவர் பி கம்யூட்டேட்டிவ். இதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா வர்றப்ப நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்களுமே சும்மா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் இது ரெண்டுத்தையும் மாற்றி மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து வேல்யூ மாறி தான் வருமே தவிர சேமாக சிமிலராக வரவே வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்
3x3 மேட்ரிசஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா வரப்போ உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஜென்ரலாக இப்போ நான் காமிச்ச ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக சால்வ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு அந்த கான்செப்ட் வரப்போ லீனியர் அல்ஜிப்ரா வரப்போ மேட்ரிக்ஸ் தியரி நல்ல டெப்த்தாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வியூஸ் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இப்போ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்ன ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், மஸ்ட் பி n கிராஸ் n இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும், அப்புறம் தான் இன்வெர்ட்டிபிள். அப்படி இல்லை டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0னா அது நாட் இன்வெர்ட்டிபிள் சிங்குலர் மேட்ரிசஸ்னு சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் ஃபார்முலா 2x2 யூஸ் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/AD minus BC. அதாச்சும் 1/, டிட்டர்மினன்ட் ஃபார்முலா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அஜாயிண்ட் ஆஃப் A, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வாங்க தேர்ட் ஒன் செட் ஆஃப் இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம். இது வந்து நான் எபிலியன் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் செட் ஆஃப் 3x3 மேட்ரிசஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இது குரூப்பா இல்லையா? இப்பயே எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். இப்போ தான் சொன்னேன் இங்கே வெறும் மேட்ரிசஸ்னு கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது குரூப் கிடையாது. ஓகே, ஏன்னா இதில் வந்து இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸும் இருக்கும், நான் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸும் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெறும் மேட்ரிசஸ்னு கொடுத்ததுனால இந்த குரூப் வந்துட்டு கிடையாது. குரூப்புக்குள்ளார அந்த கண்டிஷனுக்கு வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் 3x3 மேட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா நாட் அ குரூப். ஏன்னா நாட் ஆல் மேட்ரிசஸ் ஹேவ் இன்வெர்சஸ். ஸோ அதுவே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்வெர்ட்டிபிள் 3x3 மேட்ரிசஸ் இதை இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து டவுட்டே வேண்டாம். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண மாதிரி ஜாலியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் n, + நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். நமக்கு வந்துட்டு குரூப்பில் வருமா வராதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்ட் பண்ணுறது எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே வந்துட்டு அடிஷன்னு சொல்லிட்டாங்க. அடிஷனோட ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 0. ஆனால் 0 நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை. எனக்கு எடுத்துக்கிட்ட குரூப்பில் இல்லவே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இல்லை, அதனால் இன்வெர்ஸும் இல்லை, அதனால் இது குரூப்பும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்துட்டு குரூப்பு கிடையாது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை. க்ளோஷர் அசோசியேட்டிவிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் இல்லை. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபெயில்ஸ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி நோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இன் n. ஸோ என்னங்கிறப்ப வெறுமனே பாசிட்டிவ் மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் எனக்கு இன்வெர்ஸும் கிடையாது, ஐடென்டிட்டியும் கிடையாது இஃப் 0 இஸ் எக்ஸ்க்ளூடட். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் நம்ம 0 எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் ஜென்ரலாக. அதனால் எனக்கு ஐடென்டிட்டியும் இல்லை, இன்வெர்ஸும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால் இது குரூப்பும் இல்லை. இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஆர்கமா டிவிஷன் ரியல் நம்பர்ஸ் அண்டர் டிவிஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு வருமா வராதா? நல்லா யோசிங்க, டைம் எடுங்க. நான் வேணாலும் கொஞ்சம் தள்ளி போய்க்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். பென் அண்ட் பேப்பர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு இல்லை ஜஸ்ட் திங்க் ஆச்சு பண்ணி பாருங்கள். அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ரியல் நம்பர்ஸ் அண்டர் டிவிஷன் வந்துட்டு குரூப்பில் வருமா வராதா அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து குரூப்பு கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் சொல்கிறீங்க, ஏன் சார் குரூப்பில் வராது அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளோஷரே பையனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. எப்படி சார் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், 0 எல்லாமே இருக்கும். அப்போ 0 இருக்குதுன்னா எனக்கு வந்து எந்த எலமெண்ட்டை நான் டிவைட் பண்ணாலும் எனக்கு வந்து அதே எலமெண்ட் இருக்கணும். இப்போ 1/0 அன்டிஃபைன்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்டிஃபைன்டு வந்துட்டு இதுக்குள்ளார இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ 0 இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஷரே சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் நமக்கு குரூப்பு இல்லை. இப்போ க்ளோஷரே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, டிவிஷன் எதுவுமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிவிஷனுக்கு ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டி எலமெண்ட்டே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு 1 இருக்க மாதிரி டிவிஷனுக்கும் 1 இருக்கே சார். இப்போ வந்துட்டு நான் 1/1 அப்படின்னா 1 வரும் சார். இதுவே வந்துட்டு 2/1 = அகைன் எனக்கு 2 வரும் சார். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எப்பொழுதுமே இந்த இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் இது ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2/1 எனக்கு 2 வந்துச்சுன்னா
1 divided by 2 எனக்கு 2 வரணும் my dear friends. ஆனால் 1 divided by 2 என்ன my dear friends? 0.5. அப்போ எனக்கு இது ஐடென்டிட்டி கிடையாது. எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 1க்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 மட்டும் இருக்குன்னா டிவிஷன் ப்ராப்பர்ட்டியில் ஐடென்டிட்டி ட்ரூவாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரியல் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நான் அந்த செட்டுக்குள்ளார 1 மட்டும் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த குரூப்புக்குள்ளார நான் ஒரு சப் குரூப் எடுக்கிறேன். அந்த சப் குரூப்பில் நான் 1 மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வேணால் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மற்ற எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுமா, ஜென்ரலாக ஆகுமானா ஆகாது. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஷர் 2 divides 0 undefined நாட் க்ளோஸ்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் தான் அசோசியேட்டிவிட்டி எல்லா டைமும் இல்லை, சம்டைம்ஸ் அது மேபி ஹோல்ட் ஆகலாம். அதனால் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம வந்துட்டு சம் கேசஸ் எடுக்கக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் கேசஸ் தான் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸப்ட் ஃபார் 0 இட்ஸ் நாட் டிஃபைன்ட் ஃபார் ஆல் பேர்ஸ். இது வந்து நாட் அ குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் 0 இருந்தால் தானே சார் பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0வை தூக்கிடுறேன். இங்கே ஆக்சுவலாக நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னு இருக்கும். பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் சார். இப்போ வந்து எனக்கு எல்லாமே சும்மா சூப்பராக கரெக்டாக வரும் சார், வேணா பார்ப்போமா சார் அப்படின்னா இப்போயும் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சார் வராது, இப்போ தான் 0 இல்லை சார். ஸோ 1/0ன்னு போட்டால் அன்டிஃபைன்டு போகும்ல சார். இப்போ ஆக்சுவலாக ஆனால் இன்ஃபினைட் இருக்கானே, நான் 1/∞ எடுப்பேன். 0 இல்லையே இப்போ இந்த எலமெண்ட்டில், இந்த குரூப்பில், இந்த செட்டில் எனக்கு 0 இல்லை. 1/∞ எடுத்தால் எனக்கு 0 வரும். அப்போ ஆனால் இங்கே 0 இல்லை, க்ளோஸ்டு இல்லை, அவ்வளோதான். ஸோ க்ளோஸ்டு இல்லைன்னா குரூப் இல்லை, எதுவுமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவிட்டி அதுவுமே வராது. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் வராது. அதை தான் வந்துட்டு நான் இந்த ஸ்லைட்லேயே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன் ஐடென்டிட்டி எலமெண்ட் வராது அப்படின்ட்டு. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் இல்லைங்கிறப்ப எனக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட்டு வரவே வராது. ஏன்னா இன்வெர்ஸ் எலமெண்ட்டோட அவுட்புட்டே ஐடென்டிட்டி எலமெண்ட் தான். இதில் வந்துட்டு ஐடென்டிட்டி எலமெண்ட்டே என்னால் டிஃபைனே பண்ண முடியலங்கிறப்ப நான் எப்படி இன்வெர்ஸ்க்கு போக முடியும்? ஸோ இதில் 4 கண்டிஷனும் ஃபெயில் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. மேபி ஒரு நான் குரூப் உங்களுக்கு வந்து இன்டர்வியூலேயே எங்கேயாச்சும் ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் யாராச்சும் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, லெக்சராக இருக்கீங்க, ஏதோ ஒரு எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். 4 செட்டுமே, அதாச்சும் 4 ப்ராப்பர்ட்டியுமே ஃபெயில் ஆகி எனக்கு ஒரு குரூப் சொல்லுங்கள், ஒரு நாட் அ குரூப் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இதை சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே ஃபெயில் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு டேபிள், இந்த டேபிள் நான் விளைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படித்து பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு மேக்ஸிமம் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். அப்படிலாம் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே வந்துட்டு எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆர்டர் ஆஃப் அ குரூப். இப்போ வந்து ஒரு குரூப்போட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ எண்ணுக்குடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு குரூப்பே கிடையாது, அதனால் நம்ம அதை விட்டுருவோம். இப்போ ஜெட் எடுத்துக்கிட்டால் இன்ஃபனைட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இன்ஃபனைட்டுன்னு வந்துடும். இப்போ ஒரு சில இடத்துல வந்து Z4லாம் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு 4 எலமெண்ட் தான் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு ஜென்ரலாக பேசிக் கான்செப்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ Z4னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் மாடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், mod 4 mod 3லாம். ஸோ அது வர்றப்ப இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸும் பண்ணும். மற்றபடி இதில் ஆர்டருங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் G, அதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன். ஸோ இதுதான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பேசிக் தான். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இன் குரூப் தியரி. குரூப் தியரிலன்னு டேரெக்டாக இப்போ தியரம்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப பேசிக் தான். ஆனால் இதெல்லாம் டெஃபினிஷன் முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க, இப்போ கேட்பாங்களான்னு நமக்கு தெரியல, ஏன்னா இப்போ தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றிட்டாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு மறந்து போயிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் இன்வெர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி குரூப் ஹேஸ் எ யூனிக் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஒரு குரூப்புக்குமே
தனித்துவமான ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும். நான் முன்னாடியே இப்போ சம்மேஷன்னா 0 வரும், அதுவே வந்துட்டு மல்டிப்ளிகேஷனாக 1 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு குரூப் இது வந்துட்டு ஜென்ரலைஸ்டாக இன்னும் நம்ம என்டர் ஆக ஆக தனிப்பட்ட முறையில் ஒரு குரூப்புக்குன்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து ஐடென்டிட்டி இதுவாக இன்வெர்ஸ்ன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி குரூப் ஹேவ் யூனிக் ஐடென்டிட்டி எலமெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் எ யூனிக் இன்வெர்ஸ். ஒரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியான இன்வெர்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அடிஷனுக்கே நினச்சி பாருங்களேன். இப்போ 5னா -5 0, 2னா -2, 1னா -1, 3 -3. அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு யூனிக் இன்வெர்ஸ் எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இஃப் டிப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். இஃப் 2 ஐடென்டிட்டிஸ் எக்ஸிஸ்டட், 2 ஐடென்டிட்டிஸ், இப்போ நீங்கள் நினைக்கல எப்படி சார் 2 ஐடென்டிட்டிஸ் வரும் அப்படின்னா, ஒரு சில குரூப்பில் வந்து 2 லாஜிக்கை வந்து திணிச்சிருவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி திணிச்சாங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இதில் கேட்க மாட்டாங்க. அப்படி திணிச்சாலுமே அது ரெண்டுத்துக்கான அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஈக்குவல் டு ஈச் அதர். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஐடென்டிட்டி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு குரூப்பை டிஃபைன் பண்ணுவாங்க. ரெண்டும் வேறு இருக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கேன்சலேஷன் லாஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு முக்கியம் தான். ஆனால் இது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் கேன்சலேஷன் லா, ரைட் கேன்சலேஷன் லா, ஒன்லி வேலிட் இன் குரூப்ஸ். இது ஆனால் முக்கியமான ஒன்று மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா குரூப்ஸில் மட்டும்தான் இன்வெர்ஸ் இருக்கான். அதாச்சும் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளார எல்லா கண்டிஷனும் நச்சுன்னு கொடுத்துருக்கிறதுனால அது பிற்காலத்தில் இன்னும் வந்துட்டு நம்ம நிறையா படிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த குரூப்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறது புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொதுவாக சொல்லுவாங்களே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே இருக்குன்னா எல்லாருமே இப்போ இன்ட்ரோவெர்ட்டாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப்புக்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பேஸே இருக்காது. அப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு குரூப்னா ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரோவெர்ட்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் எல்லா பிரச்சனையும் அவங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அது மாதிரி தான் இங்கே குரூப்பும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் வந்துட்டு ஒரு சூப்பரான கான்செப்ட். இன்னும் ஃபியூச்சரில் போக போக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குரூப்ஸ் பிகாஸ் இன்வெர்சஸ் எக்ஸிஸ்ட். அதனால தான் ஸோ இதுக்குள்ளார எல்லா விஷயமுமே அடங்கி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சப் குரூப். இது வந்துட்டு சூப்பரான கான்செப்ட்டு. ஒன்றும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வெறும்னே சிம்பிள் தான். சப் குரூப்பை வந்து மோஸ்ட்லி ஹச்சுன்னு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஹச்னாலே நமக்கு வந்து குரூப்பு, ஜினா குரூப்பு, ஹச்னா சப் குரூப்பு. இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எஸ் சப்செட் ஹச். நான் முன்னாடி சொன்னால குரூப்புங்கிறது ஒரு செட்டு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த செட்டோட ஒரு சப்செட் தான் ஹச். அதாச்சும் நம்மளோட சப் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதை ஃபஸ்ட்டு நான் எம்டியாக இருக்கணும், க்ளோஸ்ட் அண்டர் குரூப் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் கண்டெய்ன்ஸ் ஐடென்டிட்டி, இன்வெர்சஸ், இது எல்லாம் இருந்துச்சுன்னா வி டினோட் திஸ் அஸ். அதாச்சும் இந்த சப் குரூப் வந்துட்டு இந்த குரூப்லேருந்து டிரைவ் ஆனவன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஆனால் கொஞ்சம் முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். இது பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. இது பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சப் குரூப் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து இதான் சப் குரூப் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அது நான் எம்டியாக இல்லையா. இப்போ எம்டியாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து நான் எம்டியாக இருக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி செக் பண்ணுங்கள். ஐடென்டிட்டி எலமெண்ட் இருந்துச்சுன்னா மற்ற கண்டிஷன்லாம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் எல்லாமே பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் எம்டி, அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் மற்ற கண்டிஷன். நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு வந்து அது ஈஸியாக சிம்பிளாக அது லட்டு மாதிரி வந்துடும். ஓகே, அதனால் இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமானது சப் குரூப். இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் GZ ப்ளஸ்னா இப்போ ஹச்சுங்கிறது 2Z எடுத்துக்கலாம், 3Z, 5Z இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 0 ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது. நான் எம்டியில் நிறைய எலமெண்ட்ஸ் உள்ளார இருக்குது. அப்போ மற்றபடி எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 + 2 நான் எடுத்துக்கிறேன்னா 4 இருக்குது. ஸோ 2 + 4 எடுத்தால் 6 இருக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளார எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு சப் குரூப் தான். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு.
ஸோ இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐடென்டிட்டி, க்ளோஷர், இன்வர்ஸ் இது எல்லாமே சப் குரூப் தான். ஆர் ஸ்டார்னா ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இதை பற்றி. ஸோ இப்போ இந்த குரூப்ல இருந்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு சப் குரூப் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 1,-1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 உள்ளார இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஐடென்டிட்டி செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் க்ளோஷர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தில் இருக்கிறது. இப்போ -1 × -1 எடுத்துக்கிட்டா 1 இருக்குது. அதே 1 × -1 எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு வந்து -1 உள்ளார இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு இதுவுமே டிக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்வர்ஸுமே இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1ன்னு எடுத்துக்கிறேன்னா 1 இன்வர்ஸ் பார்த்தா 1 தான், எனக்கு திரும்ப ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு -1ன்னு எடுத்துக்கிறேன்னா -1 இன்வர்ஸ் வந்து அகெயின் -1 தான் வரும். ஸோ ரெண்டுமே எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு அகெயின் ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 வந்துடுது. எனக்கு வந்து பிரச்சனை இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அசோசியேட்டிவிட்டிலாம் அதுவுமே வந்துடும். எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவிட்டி லாக் வந்து இங்கே நீட் இல்லை, ஏன்னா 2 எலமெண்ட் தான் இருக்குது. 3 எலமெண்ட் வேணும் அசோசியேட்டிவிட்டியில். அது இல்லைனா பிரச்சனை இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அந்த கண்டிஷன் இப்போ 3 எலமெண்ட் தான் வந்தே ஆகணும்ன்ட்டு இல்லை, 2 எலமெண்ட் வந்தாலுமே அசோசியேட்டிவிட்டிலாம் ட்ரூ தான். அதை வந்துட்டு நம்ம ரொம்ப ஐயோ அது இல்லையே அதனால் அசோசியேட்டிவிட்டி போயிடுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே வந்து 2 எலமெண்ட் இருக்குது, அதனால் அசோசியேட்டிவிட்டி நான் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்துட்டு H is a சப் குரூப் ஆஃப் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஒன்றுமே செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச நிறைய குரூப், நாட் அ குரூப்லேருந்து ஒரு சப் குரூப் எடுத்து பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று குரூப்பாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் தியரமும் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள் மேட்ரிக்ஸ் குரூப் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல. ஸோ செட் ஆஃப் ஆல் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் 2x2 மேட்ரிசஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆனால் டினோட் பண்ணிட்டாங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 1. அதாச்சும் ஒரு ஸ்பெஷல் லீனியர் குரூப் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிட்டர்மினன்ட் A = 1ன்னா என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 1 0 0 1. ஸோ இது வந்துட்டு என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஜாலி. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அகெயின் இதுவுமே வந்துட்டு நமக்கு சப் குரூப் தான், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், எதை எடுத்தாலுமே திரும்ப வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அது வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை தான் நம்ம திரும்ப எடுத்திருக்கோம். ஸோ ஆப்வியஸாக அது வந்து வந்துடும், அது வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை. இது வந்துட்டு நான் சிமெட்ரிக் குரூப். இன்னும் நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வர்றப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமாக இன்னும் லீனியர் குரூப்பில் நல்லா டிஃபைனாக கொடுத்துருப்பாங்க, இதில் அவ்வளோவா இருக்காது. இருந்தாலும் நான் அது வர்றப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைக்கிளிக் குரூப் இது எல்லாமே வந்துட்டு ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் G. அதாச்சும் இது வந்து சப்செட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எம்டியான்னு பாருங்கள், அடுத்து ஐடென்டிட்டி பாருங்கள், க்ளோஷர் பாருங்கள், இன்வெர்ஸ் பாருங்கள். ஆப்வியஸாக அசோசியேட்டிவிட்டி இது 4 இருக்குனாலே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அசோசியேட்டிவிட்டிக்கு டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இது ஆல் ட்ரூனாலே H is a சப் குரூப். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாட் அ சப் குரூப்புக்குன்னு ஒன்று பார்ப்போமே. இப்போ வந்து G = Z நான் இன்டீஜர்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதுவே H நான் வந்துட்டு 2 4 6 8ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா H நான் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே தான் இன்டீஜர்ஸ் எடுத்துருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் இங்கே இல்லை, ஸோ எனக்கு வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அவுட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த சப் குரூப் வந்து நாட் அ சப் குரூப் ஆஃப் Z. இது வந்து குரூப்பே கிடையாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுலேயும் இது வந்து நாட் அ சப் குரூப் அப்படி வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேஞ்ச் H. இப்போ மேபி இங்கே நான் 0 போட்டேன், 2Z அப்படி வருதுன்னா இது வந்துட்டு சப் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே சொல்லப்போனால் 0 2 4 6 8மே வராது, இது வந்து 2Z ஆனால் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஜென்ரலாக 2 4 6 8 எடுத்திங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இவங்க டினோட் பண்ணலை. ஆக்சுவலாக இங்கே ஆப்ரேஷன் வந்துட்டு சம்மேஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ சம்மேஷன் வருது அப்படின்னா இங்கே வந்துட்டு 2 - 2 இல்லை, அதாச்சும் இன்வெர்ஸ் எலமெண்ட் இல்லை. அதனால் 2Z எடுத்துக்கிட்டு நம்ம பைனரி ஆப்ரேஷன் வந்து சம்மேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே சப் குரூப்பாக வரும், இல்லைனா இது வந்துட்டு சப் குரூப்பாக வராது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த 2 கொஷனும் ப்ராக்டிஸ் கொஷன், நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு சார், இதெல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்சுது அப்படின்ட்டு எதுனாலுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கோசெட்ஸ் அண்ட் கான்க்ருவன்ஸ். இது வந்துட்டு இன்னும் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், நிறைய தியரிஸ் இருக்குது. இதில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தியரம்
லிக்ராஞ்சஸ் தியரம். இதுக்கப்புறம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து சப் குரூப்லேருந்தே வர்றது தான். அதுக்கப்புறம் இந்த கோசெட் கான்குரன்ஸ்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து அந்த லிக்ராஞ்சஸ் தியரம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நமக்கு லேர்ன் பண்ண நமக்கு ஜாலியாக இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க, ஜாலியாக படிங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டாக கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. கொஞ்சம் ஜாலியாக அஸ் வெல் அஸ் நிறைய ப்ராப்ளம் சால்விங் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போய்கிட்டே படிப்பீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி ஒன்ஸ் நம்ம உள்ளார போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலி. ஸோ எனக்குமே வேலை இருக்குது, என்னாலுமே ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி போடுவேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.